ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விசைன் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம குரூப் 2A அந்த சிலபஸை ஓரியன்டாக எப்படி படிக்கிறோம் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இங்கிலீஷை வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம், அது பேசிக் என்ன அந்த மாதிரி ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் நாள் வந்து பேசிக்கை பற்றி எப்படி வந்து ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜை படிக்கணும், அதுக்கு ஃபண்டமெண்டலாக என்னென்ன பார்க்க வேண்டியிருக்கு, ஸோ அதை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயிலாக சிலபஸ் வைஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவர் எங்கள் இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குரூப் 2A வந்து டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அது ஓரியன்டாக எப்படி படிக்கணும், அதோட ஃபண்டமெண்டல் எப்படி படிக்கணும் மட்டும் உங்களுக்கு ஓவராலாக சொல்லிடுவேன். ஸோ அதை பேஸ் பண்ணி படிச்சுட்டு நீங்கள் அந்த டெஸ்ட்டுக்கு அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணும்போது இன்றைக்கி என்னென்ன சிலபஸ் வந்து எடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் ஆஃப் ஸ்பீச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேர்ப்ஸ். ஓகேங்களா? பார்ட் ஆஃப் ஸ்பீச்சை பற்றி டீட்டெயிலாக கொஞ்சம் பார்க்க போகிறோம். அதை எப்படி அப்ரோச் பண்ணணும், பார்ட் ஆஃப் ஸ்பீச்னா என்ன, அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, ஸோ அந்த மாதிரி சிலபஸை கோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதில் பார்ட் ஆஃப் ஸ்பீச். நெக்ஸ்ட் வந்து டைப் ஆஃப் சென்டென்ஸு. நெக்ஸ்ட் வந்து இந்த டைப் ஆஃப் சென்டென்ஸ் படித்த பிறகு அந்த சென்டென்ஸ் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், மீன்ஸு ஒரு சென்டென்ஸை எப்படி இம்பரேட்டிவாக மாற்றணும், ஒரு இன்டராக்டிவ் சென்டென்ஸை எப்படி ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றணும், அதே மாதிரி அசென்டிவ் சென்டென்ஸை எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸாக மாற்றணும், இந்த மாதிரி சென்டென்ஸை வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா அது ரிலேட்டடாக வந்து கொஸ்டின் வந்து அதிகமாக இப்போ ரீசெண்டாக அந்த குரூப் 4 எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 4 or 5 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது டெஸ்ட் 2க்கு வந்து இந்த டாபிக்லாம் கவர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஸ்பீச். ஓகே, பார்ட் ஆஃப் ஸ்பீச் அதில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்பீச் அப்படின்னா நம்ம பேசுகிறது, ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேசும்போது என்னென்ன வேணும், அதோட பார்ட்ஸ்லாம் என்ன, ஸோ அதை பற்றி படிக்கிறது தான் பார்ட் ஆஃப் ஸ்பீச். எப்படி நம்ம ஒரு பாடி வந்து கை, கண், மூக்கு இந்த மாதிரி வேரியஸ் பார்ட்ஸ் இருக்கோ அதே ஃபார்மெட்டில் தான் ஒரு சென்டென்ஸ், இங்கிலீஷை பொறுத்தவரை ஒரு சென்டென்ஸில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது அதை மாதிரி படிக்கிறது தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தாத்தா இங்கே உட்காந்துருக்காரு ஒரு மரத்தடியில். The old tired man was sitting under a tree and patiently waiting for his son to arrive. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு தாத்தா வந்து ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துருக்காரு, அவருடைய சன் வரதுக்காண்டி பார்த்துக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு ஒரு பேஷண்ட்டாக உட்காந்துருக்காரு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ். ஓகேவா? இங்கிலீஷை பொறுத்தவரை இது ஒரு சென்டென்ஸு. இந்த சென்டென்ஸ் வந்து உள்ள என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு பாருங்க. ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் தான். த ஓல்டு டயர்டு மேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஆஃப் ஸ்பீச், ஆர்டிகல்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த டயர்டு மேன், இந்த மேனை பற்றி சொன்னால் நவுனு. நெக்ஸ்ட் வந்து வாஸ் சிட்டிங், இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா வெப். நெக்ஸ்ட் வந்து அண்டர், ஒரு மரத்துக்கு அடியில் இருக்காரு, அதை என்ன சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷில் வந்து ப்ரிப்போசிஷன் சொல்லுவாங்க. ஓகே, எந்த பிளேஸில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஏ அந்த ஆர்டிகல். இதுக்கு முன்னாடி த்ரீன்னு ஒரு ஆர்டிகல் படித்தோம், அதே மாதிரி ஏன்னு ஒரு ஆர்டிகல். நெக்ஸ்ட் வந்து நவுன், ட்ரீ வந்து ஒரு நவுனு. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் கன்ஜெக்ஷன் அப்படின்னா இணைப்பு சொல்லுவாங்க தமிழில், ரெண்டே இணைக்கிறது தான் கன்ஜெக்ஷன். அதே மாதிரி அட்வெர்ப் அப்படின்னா வெர்ப்பை வந்து சார்ந்து வரதான் அட்வெர்ப். ஓகேங்களா? எப்படி வந்து முன்னாடி அட்ஜெக்டிவ் பார்த்தீங்க, அட்ஜெக்டிவ் அப்படின்னா யாரை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா நவுனு. அதே மாதிரி அட்வெர்ப் எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா அவர் இருக்கிற அந்த வெர்ப்பை இது பண்ணுறது தான் அட்வெர்ப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங், அவர் பேஷண்டாக வெயிட் பண்ணியிருக்காரு. ஸோ அட்வெர்ப் வந்து பார்த்தீங்கன்னா வெர்ப்பை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு அட்வெர்ப். அட்ஜெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா நவுனை ரெப்ரசன்ட் பண்ணுறது அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன் ஃபார். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரோனவுன்ஸ் அப்படின்னா நவுனை ரெஃபரன்ஸ் பண்ணி வருது ப்ரோனவுன்ஸ் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ் அந்த மாதிரி வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சன் ஒரு நவுனு, டு அரைவ். இந்த டு அரைவ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வெர்ப்பு, இங்கே சிட்டிங் ஒரு வெர்ப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங், இது ஒரு வகையான வெர்ப்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸில் எல்லாத்தையும் என்னென்ன பார்ட்ஸ்லாம் வருது, அப்படி வந்த பார்ட்ஸை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ண ஒரு சென்டென்ஸை மேக் பண்ண முடியும். 1 or 2 சென்டென்ஸை மேக் பண்ண சென்டென்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா கன்ஜெக்ஷன் சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம். அண்டு பட்டு. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலீஷை பொறுத்தவரைய. அதோட பார்ட்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணலாம். ஸோ இங்கிலீஷை பொறுத்தவரைய 8 பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில். ஃபார் எக்ஸாம்பிள் வெர்ப், நவுனு, அட்ஜெக்டிவ்ஸ், அட்வெர்ப், ப்ரோனவுன், கன்ஜெக்ஷன், ப்ரிப்போசிஷன் அண்ட் இன்டர்செக்ஷன். இது எல்லாமே வந்து ஒரு சென்டென்ஸில் ஒரு முக்கியமான பார்ட்ஸு.
கிட்டத்தட்ட 8 இருக்குது அப்படின்னா 8மே ஒரு சென்டென்ஸ் இருக்கணும் அவசியம் கிடையாது. மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு வேர்ப் இருக்கணும், ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும். இந்த 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 வச்சே நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். இல்லை எனி டூ ஒரு சப்ஜெக்ட் இல்லை வேர்ப் அதை வச்சு என்ன பண்ணலாம், ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு போர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, கிராமரில் ஒரு சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணணும் அதை பற்றி தான் டீட்டெயிலாக அவங்க சிலபஸ் வைஸாக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து 8 முக்கியமான பார்ட்ஸ் இருக்குது. இது வந்து படிக்க ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுற பொறுத்தா இருக்குது. ஓகேங்களா, ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணோன்னா இந்த 3 ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து சப்ஜெக்ட்டு, வேர்ப்ஸு அண்டு ஆப்ஜெக்ட். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டும் ஆப்ஜெக்ட்டும் கிட்டத்தட்ட ஒரே கன்க்ளூஷன் தான் வரும். ஓகேங்களா, டைப் ஆஃப் நவுன் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி டைப் ஆஃப் நவுனாக இருக்குது. காமன் நவுன், ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ட்ரீலாம் வந்து ஒரு காமன் நவுன். இதே மாதிரி பேர்டு இந்த மாதிரி ஒரு காமனாக சொல்கிறது. இப்போ ட்ரீ அப்படின்னா ட்ரீயில் பல டைப் இருக்குது. பட் நம்ம பர்டிகுலர் ட்ரீன்னு ஒன்று சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் காமன் நவுன். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர் நவுன் அப்படின்னா நம்ம நேமு. ஓகேங்களா, இதே சிங்கிள் நவுன் அப்படின்னா சிங்குலரை பற்றி சொல்கிறது, ப்ளூரல். நெக்ஸ்ட் வந்து காங்கிரீட் நவுன். நெக்ஸ்ட் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன், வெரி இம்பார்ட்டன்ட். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஒரு நவுன் வந்து உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட் வச்சுங்களேன், கிரிக்கெட் வந்து ஒரு பிளே தான், பட் உங்களுக்கு கிரிக்கெட்டை உங்களால் கண்ணால் விசிபிள் பண்ண முடியாது. அது மாதிரி ஃபீலிங் பண்ணுறது, ஓகேங்களா, அது எல்லாமே வந்து எதில் வரும்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன் வரும். நெக்ஸ்ட் வந்து கவுண்டபிள், அன்கவுண்டபிள் நவுன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு அண்டு கலெக்டிவ் நவுன். இப்போ கலெக்டிவ் நவுன் அப்படின்னா ஆர்மி, அது மாதிரி போலீஸ், இந்த மாதிரி கலெக்டிவாக ஒரு பர்டிகுலராக கலெக்டிவ் ஒரு குரூப்பாக சொல்கிறத எடுத்துருவாங்கன்னா கலெக்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நவுன்ஸ் வந்து அதிகமாக படிச்சுங்க. இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் இந்த நவுன்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு வேர்ப்பு அந்த சப்ஜெக்ட் வேர்ப்பு அக்ரிமெண்ட் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் அதிகமாக கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அகைன் நான் ரிப்பீட்லி மறுபடியும் சொல்கிறேன். ஸோ சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட சேம் மீனிங் தான். ஓகேங்களா, அது நம்ம அதை யூஸ் பண்ணுற பொறுத்து தான், அது செய்கிற செயலை பொறுத்து நம்ம என்ன சொல்கிறோம், சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்டாக பிரிக்கிறோம். ஓகேங்களா, ஒரு பொருள் வந்து செய்யுது அப்படின்னா அது சப்ஜெக்ட். எதால் செய்யப்பட்டது, அந்த செய்யப்பட்ட ஒரு இன்னொரு பொருள் இருக்கும் பார்த்தீங்களா, அதான் வந்து ஆப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ரைட் ஏ லெட்டர். ஐ வந்து பார்த்தீங்கன்னா அது சப்ஜெக்ட், லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். அந்த ரைட்னு வரும்போது வெப்பாக வரும். ஓகே, ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட் ஆஃப் நவுன். இந்த நவுன் வந்து ஆப்ஜெக்ட் வரும், சப்ஜெக்ட் வரும். பட் அது செயலை பொறுத்து உங்களுக்கு என்ன ஆகும், அந்த டிவிஷன் மாறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட் கவனிங்க. நெக்ஸ்ட் இந்த நவுனுக்கு வந்து இன்னொரு அல்டர்னேட்டிவ் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரோனவுன். ஓகே, அந்த ப்ரோனவுன்ஸ் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பெர்சனல் ப்ரோனவுன் இருக்குது, பொசசிவ் ப்ரோனவுன்ஸ் இருக்குது, ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ், இந்த ரெசிப்ரோக்கல் ப்ரோனவுன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ, மீ, வி, அஸ், யூ, ஹி, ஹிம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்சிவ் வந்து பார்த்தீங்கன்னா மை செல்ஃப், அவர் செல்ஃப். ஸோ இந்த மாதிரி டாப்பிக்கில் வந்து அதாவது அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான் உங்களுக்கு கொஸ்டினாக கேட்குறாங்க. இன்டராக்டிவ், ஓகேவா. இப்போ இன்டராக்டிவ் அப்படின்னா உங்களுக்கு ஹூ, யாரால் செய்யப்பட்டது, யார். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் வந்து இன்டெஃபினைட்டு, ரிலேட்டிவ்ஸ். ஸோ நீங்கள் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அதாவது சப்ஜெக்ட் வேர்ப் இது ரிலேட்டடாக ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று இருக்குது. அதாவது சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேர்ப் எப்படி கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்தால் எப்படி உங்களுக்கு வேர்ப் வந்து ப்ளூரல் வேர்ப்பாக வரணும். அதே மாதிரி சிங்குலர் சப்ஜெக்ட் வந்தால் எப்படி உங்களுக்கு வேர்ப் வந்து சிங்குலர் வேர்ப்பாக வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் இதோட மீனிங்கும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேவா. ஸோ டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ஆப்ஜெக்ட்னா என்ன, இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் இப்போ அப்கமிங் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராமட்டிக்கலாக அது அப்படி ஒரு அப்ரோச் தான் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த பேசிக்லாம் படித்தாகணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம நவுன் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் அந்த நவுனுக்கு அல்டர்னேட்டிவ் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரோனவுன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டையும் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ்ஸ். ரெண்டையும் ரெஃபரன்ஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ்ஸ். அட்ஜெக்டிவ் வந்து நத்திங் பட் ஒரு ஆப்ஜெக்ட் அல்லது சப்ஜெக்ட் அதோட பொசிஷனை அதோட சுச்சுவேஷனை ரெஃபரன்ஸ் பண்ணதான் என்ன பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சைஸு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் எழுதுகிறேன் பிக் சிட்டின்னு ஒன்று எழுதுறேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இது எதை ரெஃபரன்ஸ் பண்ணால் சிட்டியை ரெஃபரன்ஸ் பண்ணும். சிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இந்த சிட்டியை வந்து ரெஃபரன்ஸ் பண்ண தான் இந்த. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ஸ்மால் ஹவுஸ். இந்த இடத்துல ஸ்மால் வந்து அட்ஜெக்டிவ்ஸ், ஹவுஸ் வந்து என்னது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் அதோட கண்டிஷன் அது என்ன நிலைமையில் இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி சைஸு, அதே மாதிரி டெக்ஸ்சர் அப்படின்னா அதோட சேஃபு. நெக்ஸ்ட் வந்து சேஃப். நெக்ஸ்ட்டு ஃபீலிங். ஓகேவா. ஆங்கிரி, ஹாப்பி, ஃபன்னி, கைண்டு, சில்லி. நெக்ஸ்ட் வந்து டைம். ஸோ இந்த மாதிரி ஒரு காமன் டேர்ம்குள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணால் அது என்ன சொல்லுவாங்க அட்ஜெக்டிவ் சொல்லுவாங்க. ஓகேவா. எந்த டயத்தில் இயர்லி, ஃபாஸ்ட்டு, லேட்டு, குயிக்லி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேப்பிட், ஸ்லோ, ஸ்வீட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய நவுன் அண்டு ப்ரோனவுன் இந்த ரெண்டுமே ரெஃபரன்ஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ்ஸ். ஓகே. ஸோ இந்த அட்ஜெக்ட்லேருந்து
அதிகமான கொஸ்டின் வராங்க. அட்ஜெக்டிவ்ஸ் அதே மாதிரி அட்வர்ப்னு ஒன்று வரும். ஓகேலா. ஸோ ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஆப்ஜெக்ட் ரெண்டோட பொசிஷனை ரெண்டு எப்படி இருக்கு, ஓகே, அழகா இருக்கா, அந்த மாதிரி அதோட ஸ்டேட் ஆஃப் பொசிஷன், ஓகேவா, அந்த ஸ்டேட் ஆஃப் பொசிஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ். இதே வந்து வெர்ப் அட்வர்ப்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த அட்வர்ப் என்ன பண்ணணும்னா வெர்ப்பை ரெப்ரசன்டேட்டிவ் வரும். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் வேகமாக ஓடுகிறான், அந்த ஓடுறது வந்து ஒரு வெர்ப், அது வேகமாக ஓடுகிறான் அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் பண்ணுறது அது அட்வர்ப்னு நம்ம சொல்றோம். ஓகேலா. இதே வந்து அட்ஜெக்டிவ் அப்படின்னா அவன் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறான். ஓகே, அந்த அழகாக இருக்கிறான் அந்த ஸ்டேட் ஆஃப் பொசிஷன், அந்த ஸ்டேட் ஆஃப் பொசிஷன் வரும்போது நீங்க என்ன அப்ளை பண்ணுவீங்க, அட்ஜெக்டிவ் அப்ளை பண்ணுவீங்க. அவன் எப்படி செய்யறான், வேகமாக செய்யறானா மெதுவாக செய்யறானா, ஸோ அந்த மாதிரி வரும்போது நீங்க அட்வர்ப் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டையும் ரெஃபரன்ஸ் பண்ணி வருது. ஸோ அப்ஜெக்டிவ் ஆர் ஆப்ஜெக்ட் இது ரெண்டையும் ரெஃபரன்ஸ் பண்ணி வருது பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ். அதே வெர்ப்பை வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணி, அதாவது வெர்ப்புக்கு சப்போர்ட்டிவா வருதுன்னு பார்த்தீங்கன்னா அட்வர்ப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் ரொம்ப ஃபண்டமெண்டல் பேசிக் கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்போசிஷன். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட் என்ன படிச்சிருப்போம், சப்ஜெக்ட் என்ன படிச்சிருப்போம். அதுக்கு அல்டர்னேட்டாக வந்து நம்ம ரெண்டையும் சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம், நவுன் சொல்லுவோம். அந்த நவுனுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம், ப்ரோனவுன் சொல்லுவாங்க. அதாவது இன்னொரு பேர் கிடையாது. இப்போ நவுன் அப்படின்னா சுரேஷ்னு ஒரு பேர் இருக்கு. அந்த சுரேஷை வந்து ப்ரோனவுன் சொல்லும்போது ஹீ நம்ம சொல்லுவோம். ஓகேலா. அதே ராணின்னு ஒரு பெண் இருக்காங்கன்னா அதை நம்ம ப்ரோனவுன் சொல்லும்போது ஷீ அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பார்க்குறது ப்ரோனவுன் சொல்லுவாங்க. இந்த ரெண்டுத்தையும் ரெஃபரன்ஸ் பண்ணி வர்றது தான், அதாவது அவங்கள உயர்த்தி பேசுறது தான் அட்ஜெக்டிவ் நம்ம படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன் அதுலேயே இருக்கு பாருங்க, ப்ரீபொசிஷன். ஓகேவா. அந்த பொசிஷன் எங்கே இருக்கும் அதான் ப்ரீபொசிஷன். அந்த பொசிஷன் நம்ம பார்க்குறதா இது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாக்ஸ் இருக்கு, ஒரு கேட் இருக்கு. அந்த கேட் என்ன பண்ணுது, நியர் த கேட், அதாவது இந்த பாக்ஸ் பக்கத்தில் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கு இன்சைடு, இந்த பாக்ஸுக்கு மேலே இருக்கு ஆன், இந்த பாக்ஸுக்கு சைடில் இருக்கு பிசைடு, நெக்ஸ்ட் இந்த பாக்ஸுக்கு கீழே இருக்கு அண்டர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதோட பொசிஷன் எங்கே இருக்குது, அதாவது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இதோட பொசிஷன் எங்கே இருக்குது அந்த மாதிரி படிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி பேசிக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் இதை நீங்கள் அப்ரோச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறீங்க. ஸோ நவுன் பார்த்துருக்கோம், ப்ரோனவுன் பார்த்துருக்கோம், நெக்ஸ்ட் வந்து அட்ஜெக்டிவ் பார்த்துருக்கோம், நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது ப்ரிப்போசிஷன். அதோட பொசிஷன் எங்கே இருக்கோ அதை பொறுத்து நம்ம பேசுறது ப்ரிப்போசிஷன். ஓகேவா. ஸோ ரெண்டுமே ஒரு நவுனு அண்டு ப்ரோனவுன் அண்டு தியர் டைப்ஸ் ரெண்டே பேஸ் பண்ணி என்ன உங்களுக்கு ப்ரொப்போசிஷன் வரும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமானது வெர்ப்ஸ். ஓகேவா. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்டை பார்த்தோம். ஸோ ஸ்டில் இதுவரை நம்ம பார்த்தோம் என்ன பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் இதை பேஸ் பண்ணி வந்த நவுனை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரோனவுன், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ், நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்போசிஷன். ஸோ இதை பற்றி பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டையும் பற்றி கொஞ்சம் நவுன் என்ன, ப்ரோனவுன் என்ன, அட்ஜெக்டிவ் என்ன, நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்போசிஷன் என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் இப்போ நாம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமானது வெர்ப். வெர்ப் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஆக்ஷன் சொல்லுவோம். ஓகே, ஒரு ஆள் செய்கிறது தான் நம்ம என்ன வெர்ப்னு சொல்லுவோம். அந்த வெர்ப் வந்து எப்படி டிவிஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைனட் அண்ட் நான் ஃபைனட்னு டிவிஷன் பண்ணுறாங்க. ஓகேலா. ஸோ ஃபைனட் அப்படின்னா ஒரு ஆக்ஷனை செய்கிறது தான் ஃபைனட். ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக வந்து நீங்களே செய்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் ஃபைனட் அப்படின்னா அது வந்து ஒரு ஆக்ஷனான வெறுப்பு தான், பட் ஆக்சுவலாக அந்த இடத்துல அது செஞ்சுருக்காது. ஓகேலா, பட்டு செய்யலாம் அந்த மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கடைக்கு போகிறேன். கடைக்கு எதுக்கு போகிறேன் அப்படின்னா ஒரு பொருள் வாங்க போகிறேன். ஓகே, ஐ வென்ட் டு ஷாப், ஐ வென்ட் டு மார்க்கெட் டு பை, அந்த மாதிரி டு பை வரும் பார்த்தீங்களா. இந்த இடத்துல ஐ எம் கோயிங், அதாவது ஐ வென்ட், அந்த இடத்துல வென்ட் வெர்ப், ரெண்டு வெர்ப் வரும் பார்த்தீங்களா. ஐ கோ டு மார்க்கெட் டு பை, அப்போ இந்த இடத்துல கோ ப்ளஸ் பை ரெண்டு மெயின் ஒரு வெர்ப் வரும்போது அதை இன்னொரு வெர்ப்பை வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம்னா நான் ஃபைனைட். ஓகேவா. ஸோ அதை பொறுத்து ஜெரண்டு, அடுத்து இன்ஃபைனைட்டு, பார்ட்டிசிபிள். ஸோ இந்த ஏரியாவில் வந்து கிட்டத்தட்ட மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து இங்கே தான் உங்களை செக் பண்ணுறாங்க. ஓகேவா. உங்களுக்கு இதில் நாலேஜ் இருக்கா, இதில் செக் பண்ணுறாங்க. நல்லா படிச்சிருக்க ஃபைனட் அண்டு நான் ஃபைனட். ஃபைனட் அப்படின்னா ஆக்சுவலாக அது செய்கிறது தான் ஃபைனட்டு. நான் ஃபைனட் அப்படின்னா ஆக்சுவலாக அந்த இடத்துல வேர்டு அந்த வெர்ப்பு யூஸ் பண்ணியிருப்பாங்க, பட் நான் ஆக்சுவலாக அது வந்து என்ன பண்ணியிருக்காது, ஒரு ஆக்ஷனபிளாக இருக்காது. அதை படிக்கிறது நான் ஃபைனட். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபைனட் மெயின் வெர்ப்பை இன்னொன்று ஆக்சுவலி ரெண்டாக பிரிப்பாங்க. ஓகேவா. இந்த ஃபைனட் வெர்ப்பை ரெண்டாக பிரிப்பாங்க. ஒன்று பிரின்சிபல் ஆர் மெயின் வெர்ப்பு, நெக்ஸ்ட் வந்து ஆக்சிலரி அப்படின்னா ஹெல்பிங் வெர்ப் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த மெயின் வெர்ப்பே வந்து ரெண்டு இம்பார்ட்டன்ட் இருக்குது. ஒன்று வந்து டிரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ். ஓகேலா. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். ஒன்று வந்து டிரான்சிட்டிவ், நெக்ஸ்ட் இன்ட்ரான்சிட்டிவ்,
நெக்ஸ்ட் வந்து ஆக்சிலரி வெர்ப் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் அண்ட் பிரைமரி. ஓகேவா, இந்த மாடல் எடுத்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பாசிபிலிட்டி இல்லை ரெக்யூஸ்டு, ஓகேவா, இந்த ஹுட்டு, மைண்டு, மஸ்ட்டு, ஸோ அந்த மாதிரி வரும்போது மாடல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி நான் ஃபைனல் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெரண்ட் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுவாங்க, ஐஎன்ஜி ஃபார்ம் போட்டிருப்பாங்க. ஓகேவா, இன்ஃபைட் அப்படின்னா 2 போட்டு இந்த இடத்துல வேர்ப் வந்துருக்கும். அந்த வேர்ப் V ஒன்றா தான் இருக்கணும். 2 பக்கத்தில் எப்பவுமே என்ன வரணும், V ஒன்று வரணும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனாலிட்டிலாம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்ட்டிசிபிள் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 2 கண்டிஷன் வரும். V ஒன்னோட ஐஎன்ஜி வரும். ஓகேங்களா, ஐஎன்ஜி வந்து அது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா V ஒன்னோட ED முடிக்கிற மாதிரி வரும். இது வந்துச்சு அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வேர்ப்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா படிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டெஸ்டிங் வந்து இதில் போகிறாங்க, எக்ஸாமில் இதை தான் செக் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த வேர்ப்பை வந்து ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம். ஃபைனைட் வேர்ப் அண்டு நான் ஃபைனைட் வேர்ப். ஃபஸ்ட்டு ஃபைனைட் வேர்ப்பை பார்ப்போம். ஏற்கனவே ஃபைனைட் வேர்ப் நான் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக ஒரு சைடில் செல்றது தான் அது ஃபைனைட் வேர்ப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா த தெஃப்ட் எஸ்கேப்டு அகெயின். ஓகேவா, த தீஃப், அந்த தீஃப் அப்படின்னா திருடர்கள், எஸ்கேப் ஆகிட்டாரு அண்ட் அகெயின் மறுபடியும் எஸ்கேப் ஆகிட்டாரு. இந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா த தீஃப், அந்த ஃபைனைட் வேர்ப் வந்து எஸ்கேப்டு. ஓகேவா, நெக்ஸ்ட் இதே வந்து பாருங்கள், ரெண்டாவது எக்ஸாம்பிள், சாரா இஸ் கிரேயிங் வித் ஜாய். சந்தோஷமா என்ன பண்ணுறா, அழுகிறா அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. ஸோ சாரா வந்து சப்ஜெக்ட், இஸ் கிரேயிங் இது வந்து பார்த்தீங்கன்னா வெர்ப். ஆக்சுவலாக வந்து இது ஆக்சுவலாக 2 பேருமே இது அவங்களே செய்கிறாங்க. ஓகேலா, இதே வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற ஃபைனைட் வேர்ப் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அங்கே இருக்கும் வேர்டு, பட் அவங்க செய்ய மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஆக்சிலரி வெர்ப். இந்த ஆக்சிலரி வெர்ப் ரெண்டா பிரிக்கிறோம், ஒன்று பிரைமரி ஆக்சிலரி, நெக்ஸ்ட் மாடல். இந்த பிரைமரி ஆக்சிலரி வெர்ப் வந்து பி ஃபார்ம் வெர்ப், நெக்ஸ்ட் வந்து 2 ஃபார்ம் வெர்ப், நெக்ஸ்ட் ஹேவ் ஃபார்ம் வெர்ப். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கானது. இதை வந்து ரிப்பீட்டாக அடிக்கடி அதிகமாக கேட்குறாங்கப்பா. ஸோ இந்த ஏரியாவில் வந்து அதிகமாக ஃபோக்கஸாக கேட்குறாங்க. பி ஃபார்ம் வெர்ப், 2 ஃபார்ம் வெர்ப் அண்ட் ஹேவ் ஃபார்ம் வெர்ப். இப்போ பி ஃபார்ம் வெர்ப்லாம் அதிகமாக எங்கே வரும் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ்னு சொல்லிட்டு சென்டென்ஸை வந்து நீங்கள் வந்து சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது எது யூஸ் பண்ணுங்க, பி ஃபார்ம் வெர்ப் கம்பல்சரியாக வந்தாகணும். எதுக்கு அப்படின்னா பாசிட்டிவ் வந்து பி ஃபார்ம் வெர்ப் கம்பல்சரியாக வந்தாகணும். வந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் வெர்ப். நெக்ஸ்ட் வந்து 2 ஃபார்ம் வெர்ப் வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு. ஓகேவா, ஸோ அதுக்கு மேக்ஸிமம் வந்து 2 ஃபார்ம் வெர்ப் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹேவ் வெர்ப் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு மேஜராக வந்து ஹேவ் வெர்ப் யூஸ் பண்ணுவாங்க. அதே தான் வந்து மாடல்ஸ் அப்படின்னா கேன், குட்டு. இப்போ கேன் அப்படின்னா ஃபியூச்சரில் நடக்க வாய்ப்பு இருக்குது, உங்களால் முடியும், வி கேன், அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இது. இதே குட்டு அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஆக்சுவலாக வந்து பாசிபிலிட்டி அப்படின்னா அந்த செயல் செய்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது, பட் அவங்க பண்ணலை. ஸோ அப்படி வரும்போது குட்டு வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மைண்டு. அதே மாதிரி தான் ப்ரெசென்ட் டென்ஸில் இருக்குது, அங்கிட்டு பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ப்ரெசென்ட் டென்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம எடுக்கிறோம் ப்ரெசென்ட்டில் பாசிபிள் இருக்குன்னு சொல்லுவோம். பாஸ்ட்டில் வந்து சொல்லும்போது இருந்துச்சு, பட் அவங்க யூஸ் பண்ணல. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது குட்டு, மைண்டு, ஷுட்டு, வுட்டு, மஸ்ட்டு அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைனைட் வெர்ப்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இன்ஃபைனைட். ஓகே, இன்னும் நம்ம ஃபைனைட் வெர்ப்பே முடியல. ஸோ ஃபைனைட் வெர்ப் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெயின் ஃபார்ம் வெர்ப் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஆக்சிலரி வெர்ப் இருக்குது. ஆக்சிலரி வந்து நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து மெயின் வெர்ப் வந்து பார்த்தீங்கன்னா அதில் 2 முக்கியமான டைப் இருக்குது. இது அடிக்கடி ரிப்பீட்டாக வர டாபிக் இந்த டாபிக்ப்பா. ஸோ ரிப்பீட்டாக வர டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் டிரான்சிட்டிவ் வெர்ப்ஸ். ஆனால் ஒன்று பார்த்தீங்கன்னா இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப்ஸ். இப்போ டிரான்சிட்டிவ் வெர்ப்ஸ் அப்படின்னா ஒரு சப்ஜெக்டை, அதாவது நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் செய்யும் போது அந்த சப்ஜெக்டை கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது என்னது, டிரான்சிட்டிவ் வெர்ப்ஸ். இதே வந்து நீங்கள் இருக்கீங்க, எந்த சப்ஜெக்ட்டுமே இல்லாமல் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அதை சொல்லுவாங்க இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப்ஸ் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம் பாருங்க, இந்த பையன் வந்து என்ன பண்ணுறாங்க, புக்கை ரீட் பண்ணுறாரு. ஓகேவா, ஸோ ஹீ ரீட் த புக்ஸ். அப்போ இந்த இடத்துல புக்ஸ்னு ஒரு இது வருது பார்த்தீங்களா, ஹீ ரீட்ஸ் த புக். அப்போ இந்த இடத்துல புக் உங்களுக்கு என்ன ரெஃபரன்ஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டை ரெஃபரன்ஸ் பண்ணுது. ஹீ வந்து சப்ஜெக்ட் இது பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல ரீட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ரீட்ஸ் வந்து எதில் வரும் பார்த்தீங்கன்னா டிரான்சிட்டிவ் ஃபார்மில் வரும். ஓகேவா, அதே வந்து இந்த சைல்டு வந்து லாஃபிங் பண்ணுது, அதே சொல்லுவாங்கன்னா சைல்டு இஸ் லாஃபிங். இந்த இடத்துல லாஃபிங் மட்டும் தான் இருக்குது, உங்களுக்கு என்ன வராது, இந்த இடத்துல நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் எதுவுமே வராது. ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப் சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ இந்த இடத்துல டேரக்ட் ஆப்ஜெக்டை வந்து மென்ஷன் பண்ணாமல் வந்துச்சுன்னா அது இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப்ஸ். இந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்து ரெப்ரசன்ட் வந்து வந்துச்சுன்னா, ஆப்ஜெக்ட் ரெப்ரசன்ட் வந்துச்சுன்னா அது வந்து டிரான்சிட்டிவ் வெர்ப்ஸ் சொல்லுவாங்க.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் ஃபைனைட் வெப். நான் ஃபைனைட் வெப் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து அது வெப் மாதிரி செயல்படாது. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள். ஸோ த வெப் ஃபார்ம் தட் டஸ் நாட் ஃபங்க்ஷன் ஆஸ் ஏ வெப்ஸ், ஃபங்க்ஷன் ஆஸ் ஏ நவுன், அட்ஜெக்டிவ் அண்ட் அட்வெர்ப். ஃபார் எக்ஸாம்பிள் கீழே எக்ஸாம்பிள் 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கிரவுண்டு, ஒன்று வந்து ஜெரண்ட், ஒன்று வந்து ஜெரண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்ட்டிசிபிள். அதில் 2 டைப் இருக்குது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். நெக்ஸ்ட் வந்து இன்ஃபினிட்டிவ்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஜெரண்ட் பாருங்கள். ஜெரண்ட் உங்களுக்கு என்ன வரணும், ஐஎன்ஜி ஃபார்மெட்டில் இருந்துச்சுன்னா ஓகே V1 ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்மெட். அந்த ஃபார்மெட்டில் இருந்தால் என்ன சொல்லுவோம், நம்ம ஜெரண்ட் சொல்லுவோம். அது டேரெக்டாக என்ன சொல்லுவோம்னா அது நவுனாக செயல்படும். அதான் ரொம்ப முக்கியம். இது அடிக்கடி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது. ஜெரண்ட் வந்து எதாவது செயல்படும் பார்த்தீங்கன்னா நவுனாக செயல்படும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பாயிலிங் த வாட்டர் இஸ் எசென்ஷியல். இந்த இடத்துல பாயிலிங் வரும்போது நம்ம வெர்ப்பு நம்ம எடுத்துக்க கூடாது. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல வெர்ப்பு மாதிரி இருக்கும், பட் இது நாட் ஏ வெர்ப்பு, நாட் ஆக்சுவல் ஃபங்க்ஷனிங். ஓகேவா, ஸோ பாயிலிங் வந்து இஸ் பாயிலிங் த வாட்டர் இஸ் எசென்ஷியல். ஓகே, ஸோ இந்த இடத்துல இது எவ்வளோ என்னவா செயல்படும் பார்த்தா ஜெரண்டாக செயல்படும். ஓகே, இதை வந்து நம்ம வெர்ப்பை கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல ஐஎன்ஜி ஃபார்ம் வந்தோடனே என்னவா ஆக்ட் ஆகும், நவுனாக ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்ட்டிசிபிள். ஸோ பார்ட்டிசிபிள் அப்படின்னா ஏற்கனவே சொல்லுவோம்ல, நன்றாக படித்த பையன். அந்த படித்த பையன் தமிழ் நம்ம சொல்லுவோம் படித்த பையன். அப்போ படித்த பையன் வரும்போது படித்த பையன், அந்த பையனை யார் ரெஃபரன்ஸ்னா படித்த. அந்த படித்தன்னு சொல்லும் போது நம்ம இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகேவா, வெல் ஸ்டடிடு பர்சன், அந்த ஸ்டடிடு பர்சன் அதுதான் நம்ம இங்கே எழுதுகிறோம். அதுதான் ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் 2 இருக்குது. ஒரு ப்ரெசன்ட் அப்படின்னா பாயிலிங். ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ் த பாயிலிங் வாட்டர். அந்த பாயிலிங் வாட்டர் என்ன பண்ணுங்க, தூக்கி எறிங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. பாஸ் த பாயிலிங் வாட்டர். இது அட்ஜெக்டிவ் அந்த இடத்துல செயல்படும். எப்படி வந்து ஜெரண்ட் நவுனாக செயல்படுச்சோ அதே மாதிரி பார்ட்டிசிபிள் உங்களுக்கு என்னவா செயல்படும், அட்ஜெக்டிவாக செயல்படும். ஸோ அட்ஜெக்டிவ்னா என்ன மீனிங், ஒரு சப்ஜெக்ட் இல்லைனா ஆப்ஜெக்ட், இது ரெஃபரன்ஸ், இதை வந்து அதோட தன்மையை வந்து காட்டுறதா என்ன சொல்லுவோம், நம்ம அட்ஜெக்டிவ் சொல்லுவோம். ஸோ அதுதான் இங்கே சொல்லுது, வாட்டர் பாயிலிங் வாட்டர். இந்த இடத்துல எது பாயிலிங்காக இருக்குது, சுடப்பட்ட வாட்டர், பாயில்டு வாட்டர். ஓகேவா, அதாவது பாயில் பண்ண வாட்டர், பாயிலிங் வாட்டர். இது வந்து இப்போ பாயிலிங் பண்ணியிருக்காங்க, இது பாயில் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஓகேவா, அதான் பாயில்டு வாட்டர், பாயிலிங் வாட்டர். ஸோ அதை பற்றி பார்த்தா பார்ட்டிசிபிள். நெக்ஸ்ட் வந்து இன்ஃபினைட். இன்ஃபினைட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ 2 வெர்ப் வரும்போது எப்படி, இப்போ வெர்ப்பு ஒரு வெர்ப் இங்கே இருக்குது, இன்னொரு வெர்ப்ஸ் இருக்குது. ஓகேவா, இந்த 2 வெர்ப்ஸ் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி சரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கோ டு மார்க்கெட் to buy mango. ஓகேவா, ஸோ ஐ கோ டு மார்க்கெட் டு பை மேங்கோ. இந்த இடத்துல 2 வெர்ப் இருக்கா, கோன்னு ஒரு வெர்ப் இருக்குது, நெக்ஸ்ட் என்ன இருக்குது, பைன்னு ஒரு வெர்ப் இருக்குது. ஸோ இந்த 2 வெர்ப்பை வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல டு கோ. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி டு கோ, டு பாயில் அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு என்னவா செயல்படும், இது அட்வெர்பாக மேபி செயல்படும், இல்லைன்னா அட்ஜெக்டிவ். இந்த இடத்துல டு வந்து என்ன வரும், அட்வெர்பு, பாயிலிங் வந்து அட்ஜெக்டிவ்ஸ். ஓகேவா, ஸோ இன்ஃபினைட் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக செயல்படும், ஒன்று அட்வெர்பாக செயல்படும், அட்ஜெக்டிவாக செயல்படும். பார்ட்டிசிபிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்ஜெக்டிவ் மட்டும் செயல்படும். நெக்ஸ்ட் வந்து ஜெரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நவுனாக செயல்படும். ஸோ இந்த வெர்ப்பு நவுனாக செயல்படுது, அட்ஜெக்டிவாக செயல்படுது, அதுதான் அட்வெர்பாக செயல்படுது. அதான் நீங்கள் படிக்கிறீங்க. அப்படின்னா ஒரு வெர்ப் ஃபார்ம் வந்து என்னவா மாற்றலாம், ஒரு ஜெரண்டு, இன்ஃபினிட்டிவ், அல்லது பார்ட்டிசிபிள் அல்லது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், அந்த மாதிரி நீங்கள் படிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த வெர்ப் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெப்ஸ் வந்து பார்த்தோம், வெர்ப்னா என்ன அதை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது அந்த வெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அந்த சுச்சுவேஷன் நம்ம என்ன சொல்லுவோம்னா டென்சஸ் சொல்லுவோம். ஓகேலா, அந்த டென்சஸ் வந்து மொத்தம் வந்து 12 இருக்குது. அந்த இது ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள் ப்ரெசன்ட் டென்ஸு, நெக்ஸ்ட் வந்து பாஸ்ட் டென்ஸு, நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர் டென்ஸு. இதை பேஸ் பண்ணி இங்கிட்ட ஒரு 4ஆக பிரிக்கிறோம். அதாவது இன்டெஃபினைட், அதை டெஃபினட்டாக சொல்ல முடியாது, அதை வந்து சொல்கிறது இன்டெஃபினைட். ஓகே, அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் டூ ஆர் டஸ்ஸு, அதே பாஸ்ட் டென்ஸில் தான் டெட்டு, நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர் டென்ஸில் வில்லு. அதே மாதிரி கண்டினியூஸ் டென்ஸ், கண்டினியூஸாக ஒரு செயல் வந்து கண்டினியூஸாக தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறது. அது எப்படி ஃபார்மேட்டில் வரும் பார்த்தீங்கன்னா இஸ், ஆம், இந்த மாதிரி ஹெல்பிங் வேர்டு ப்ளஸ் V4னா ஐஎன்ஜி ஃபார்ம். ஓகேங்களா, இந்த மாதிரி ஐஎன்ஜி ஃபார்ம் வந்தாலே என்னது கண்டினியூஸ் டென்ஸு. அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ்னா வாஸ் வேறு ப்ளஸ் V3 ஐஎன்ஜி ஃபார்ம். ஸோ அகைன் அதே மாதிரி ஃபியூச்சர் டென்ஸ்னா வில் பி. உங்களுக்கு ரிப்பீட்டாக கேட்குற டாபிக் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி வில் பி, அதாவது ஸ்கூல் படிக்கிற இதுவும் இல்லாமல் ஒரு டிகிரி லெவலில் போகும்போது கொஞ்சம் டெக்னிக்கலான லெவலாம் கேட்பாங்க. ஓகேவா, வில் பி. இந்த வில் பி வரும்போது இந்த இடத்துல என்ன ஆகும், வில் பி, இந்த பி ரொம்ப முக்கியம். பி வந்தாலே உங்களுக்கு என்னது ஃபியூச்சர் டென்ஸு ப்ளஸ் V4னா ஐஎன்ஜி ஃபார்ம். ஓகே, ஸோ வில் பக்கத்தில் ஐஎன்ஜி வரக்கூடாது. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல பி ஃபார்ம் யூஸ் பண்ணி நடுவில் வில் பி ஐஎன்ஜி அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் டென்ஸு. பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா ஒரு வேலை வந்து 100% முடிஞ்சதான் சொல்லுவோம், பெர்ஃபெக்ட் டென்ஸ் சொல்லுவோம். ஓகே, பெர்ஃபெக்டாக அந்த ஒர்க்கு முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி பேசுறது பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஹேஸ், ஹேவ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட V3 ஃபார்ம் யூஸ் பண்ணிடுவாங்க. V3 அப்படின்னா
பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஓகேவா அந்த ஃபார்ம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹேவ் ஹேஸ் பக்கத்தில் எப்பயுமே வேணும் V3 வரும். அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா ஹேடு, அதே ஃபியூச்சர் அப்படின்னா வில் ஹேவ் ஓகேவா. இங்கே தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டு ஃபார்ம் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன யூஸ் ஆகும், டு ஃபார்ம், அடுத்து பி ஃபார்ம், ஹேவ் ஃபார்ம். ஆக்சுவலி வெர்ப்ஸில் முக்கியமாக ஒரு டைப்பில் பார்த்துருப்பீங்க, டு ஃபார்ம், பி ஃபார்ம் வெர்பு, அடுத்து ஹேவ் ஃபார்ம் வெர்பு ஓகேவா. ஸோ இந்த 3 ஃபார்ம் ஆஃப் வெர்புமே எங்கே யூஸ் ஆகும், இந்த இடத்துல யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பெர்ஃபெக்ட், நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் வந்து பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அப்போ பெர்ஃபெக்டாக ஒரு வேலை வந்து கண்டினியூஸாக நடந்து முடிஞ்சிருக்கும், இல்லை நடந்து கொண்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேசுறது பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதில் மேத்தட் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இஸ் ஃபார் இந்த மாதிரி வேர்டு இருந்தாவே உங்களுக்கு கம்பல்சரி என்ன தான் வரும், பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் வரும். அதே பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா ஹேடு, ஃபியூச்சர் டென்ஸ்னா வில் ஹேவ். ஸோ உங்களுக்கு வந்து இதில் கொஷின் ஏரியா எதுன்னு கேட்டாங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எது கேட்பாங்கன்னா இந்த ஏரியாவில் அதிகமாக கவர் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் வந்து இந்த ஏரியாவில் அதிகமாக கவர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் தான் உங்களுக்கு அதிகமாக கொஷின் ரிப்பீட்டாக கேட்பாங்க. பட் கொஷின் சிம்பிளாக இருக்கும், நீங்கள் பேசிக் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும்னா யூ கேன் ஈஸிலி ஸ்கோர் ஹை மார்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பாஸ்ட், ப்ரெசென்ட், ஃபியூச்சர் இதை ரெஃபரன்ஸ் பண்ணி தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிம்பிள் பாஸ்ட் சிம்பிள் அப்படின்னா இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் பண்ணிங்க. இங்கே ஒரு ஆள் இருக்காருன்னு வச்சுங்க, ஸோ இந்த இடத்துல ஒர்க்கு அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ் சொன்னது, இது வந்து த மூமெண்ட் ஆஃப் ரைட்டிங், இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டில் சொல்கிறது. நெக்ஸ்ட் இது வந்து ஃபியூச்சரில் வில் ஒர்க்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு ஒர்க்கு நீங்கள் இருக்கிறதுலேருந்து முன்னாடியே முடிஞ்சு போச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, ஹேவ் ஒர்க்குடு. ஓகே, இதே வந்து ஹேவ் ஒர்க்குடு, இந்த ஹேவ் வந்து இதோட கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வில் ஹேவ், ஃபியூச்சரில் வந்து இது என்னாகும் இருக்கும், அந்த மாதிரி சொல்கிறது இந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். ஏற்கனவே பார்த்ததா. ஓகே, பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படின்னா கண்டினியூஸ் ஆகும், இங்கேருந்து அவரே கிராஸ் பண்ணி நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா, கண்டினியூஸ் அப்படின்னா பாஸ்ட்லேயே இருக்கும், ஃபியூச்சர்லேயே வரும். நெக்ஸ்ட் வந்து ஐ எம் ஒர்க்கிங், அந்த மாதிரி வில் பி ஒர்க்கிங். ஸோ இந்த மாதிரி ஒரு இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து என்ன ஆகும், கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். இந்த இடத்துல ப்ரெசென்ட், பாஸ்ட், ப்ரெசென்ட், ஃபியூச்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக போகிறது என்ன சொல்லுவாங்க, கண்டினியூஸ் டென்ஸ் சொல்லுவாங்க. அதே பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸு, ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இந்த மாதிரி 12 சென்டென்ஸ் இருக்குது. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறது அட்வெர்ப். ஓகே, எப்படி வந்து நம்ம நவுனு அதுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணுறது ப்ரோனவுனுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணுறது அட்ஜெக்டிவ்ஸ். ஓகேவா, அட்ஜெக்டிவ் வந்து எங்கே இருக்கணும், அந்த பொசிஷன் பற்றி பேசுகிறது ப்ரிப்போசிஷன். இந்த ஆர்டரில் பார்த்தோம். அதே மாதிரி வெர்ப்ஸ் எது எடுத்துக்கிட்டீங்கன்னா வெர்ப்ஸோட டைப்ஸ், என்னென்ன டைப் ஆஃப் வெர்ப்ஸ் இருக்குது, அந்த வெர்ப்ஸ் எங்கே சுச்சுவேஷன் இருக்கும், அந்த சுச்சுவேஷன் நம்ம டென்சஸ் சொல்லுவோம். ஓகேவா, மொத்தம் 12 டென்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது அட்ஜெக்டிவ்ஸ். ஓகேவா, சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது அட்வெர்ப். ஸோ அட்வெர்ப் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம 2 பார்ட்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து சப்ஜெக்ட், நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட். இந்த ரெண்டையும் ரெஃபரன்ஸ் பண்ணி என்ன சொல்லுவோம்னா நவுன்னு சொல்லுவோம், அல்லது ப்ரோனவுன். இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டை வந்து ஒரு அதோட தன்மையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ். அதோட பொசிஷன் எங்கே இருக்கும் அதை பற்றி படிக்கிறது ப்ரிப்போசிஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்குறது வெர்ப். அந்த வெர்ப்ஸ் வந்து எடுத்திங்கன்னா அதோட டைப் ஆஃப் வெர்ப்ஸ் பார்த்தோம். அந்த டைப்ஸ் ஆஃப் வெர்ப்க்கு அடுத்து இந்த வெர்ப்ஸ் வந்து எப்போ ரெஃபரன்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அட்வெர்ப். அதாவது அந்த வெர்ப்ஸ் வந்து எப்படி செயல்படுது, வேகமாக செயல்படுதா, ஸ்லோவாக செயல்படுதா, எந்த டயத்தில் செயல்படுது. ஓகேங்களா, ஸோ ஆல்வேஸ், டெய்லி, ஆஃபன், ஒன்ஸு, யூஸ்வலி. ஸோ இந்த மாதிரி என்ன டைம், ஸோ என்ன எப்படி. ஓகேவா, தேர், ஹியர், இன்சைட், பேக், ஃபேர் அண்ட் இன்டோர், அவுட்டு. இந்த மாதிரி வேர், ஹவு, வென், ஹவு ஆஃபன், ஹவு மச். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி அந்த செயல் செய்கிறத பொறுத்து. ஓகேவா, எப்படி செய்கிறாங்க, எப்படி, ஹவு, அது ரொம்ப முக்கியம். ஹவு ஆஃபன். ஓகேங்களா, ஸோ அடிக்கடியா, ஆஃபனா, ஃப்ரீக்வன்ட்லி. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து அட்வெர்ப் நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து எதை ரெஃபரன்ஸ் பண்ணுதுன்னா வெர்ப் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுது. ஓகேவா, ஷி ஏட் ஸ்லோலி. ஓகேவா, ஸ்லோவாக வந்து சாப்பிட்டா. நெக்ஸ்ட் வந்து ஹீ ஸ்போக் குயிக்லி. ஓகேவா, அவள் வேகமாக பேசினா. ஷி டான்ஸ்டு ஹாப்பிலி, அவள் சந்தோஷமாக என்ன பண்ணுறா, மகிழ்ச்சியாக டான்ஸ் ஆடுறா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வெர்ப் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னா அட்வெர்ப். ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன கேட்குறாங்கன்னா இதில் வந்து அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்க, எதெல்லாம் வெர்ப்ஸ், எதெல்லாம் நவுனு, எதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ், எதெல்லாம் அட்வெர்ப். ஓகேவா, இந்த ஏரியாவில் வந்து கொஸ்டின் கொடுத்து அதிகமாக கேட்குறாங்க. ஸோ அட்வெர்ப் அப்படின்னா
இந்த எல்ஒய் லாஸ்ட் எண்ணில் முடிச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடலாம். அட்வர்பு அதே மாதிரி அட்ஜெக்டிவ்ஸ். அட்ஜெக்டிவ் அப்படின்னா எல்இல முடியுது, ஐஎன்ஜி ஃபார்மேட்டில் முடியுது. ஸோ இந்த மாதிரி பார்க்குறது அட்ஜெக்டிவ்ஸ். நெக்ஸ்ட் வந்து நவுன் அப்படின்னா டிஓஎல்ல முடியுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அந்த மாதிரி முடியுது. ஸோ இந்த மாதிரி வச்சு என்ன ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி இதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஏரியாவிலேருந்து அதிகமாக கேட்பாங்கப்பா. நவுனா என்ன, நெக்ஸ்ட்டு அட்ஜெக்டிவ்னா என்ன, அட்வர்ப்னா என்ன, அண்ட் வெர்ப்னா என்ன. ஸோ இந்த டேபிள் இருந்து இந்த ஒரு டேபிள் ஒரு மாடலாக வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி டாபிக் வந்து அதிகமாக கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நம்ம இதுவரை பார்த்தது என்ன பார்த்தோம்னா சப்ஜெக்ட் என்ன பார்த்துருக்கோம், வெர்ப்ஸ் என்ன பார்த்துருக்கோம். ஸோ இவ்வளோ என்ன பார்த்தோம்னா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டையும் மிங்கிள் பண்ணி பார்த்தோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து வெர்ப் மட்டும் நெக்ஸ்ட் பார்த்தது வெர்ப்ஸ். ஸோ இதில் தான் அட்வர்ப் வரும், இதில் வந்து அட்ஜெக்டிவ் வரும். இந்த வெர்ப் வந்து 12 டென்ஸில் இருக்குது, டென்சஸில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் பார்த்தோம். இப்போ ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணோம். இந்த பாட்டு தான் ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு தேவையான இது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து கன்ஜெக்ஷன். கன்ஜெக்ஷன் அப்படின்னா தமிழில் வந்து இணைப்பு சொல் சொல்லுவாங்க. ரெண்டு சென்டென்ஸை இணைக்கிறது தான் இணைப்பு சொல். ஓகேங்களா, அதாவது சென்டென்ஸு நம்ம எப்படி மேக் பண்ணணும்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸை ரெண்டையும் ஜாயின் பண்ணுற அந்த ப்ளஸ் தான் என்னது கன்ஜெக்ஷன் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் கன்ஜெக்ஷன், அடுத்து சப்பார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன், அடுத்து கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன், இந்த மாதிரி டைப் வச்சுருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போத்து அண்டு இந்த மாதிரி போத்து வரும்போது எதை ரெஃபரன்ஸ் பண்ணுது, ரெண்டு ரெஃபரன்ஸ் பண்ணுது. அப்போ ப்ளூரல் ஃபார்ம் உங்களுக்கு வெர்ப் என்ன போடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வெர்ப் அந்த அக்ரிமெண்ட். ஓகே, அடுத்து நம்ம பார்ப்போம் அந்த டீட்டெயில். ஸோ அந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி என்ன வெர்ப்ஸ் வரணும் அந்த மாதிரி பார்க்குறது தான் இந்த கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ பேசிக்காக நம்ம இவ்வளோ நேரம் நம்ம பார்க்குறது ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸை எப்படி மேக் பண்ணணும், அது எப்படி. ஏன்னா ஒரு சென்டென்ஸை வந்து எழுதி மற்றவங்க ரீட் பண்ணும்போது அது கரெக்டாக அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காண்டி தான் ஒரு சென்டென்ஸில் என்னென்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது, ஒவ்வொன்றும் எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் எப்படி பண்ணணும். ஸோ அதை தான் அவங்க வந்து எக்ஸாம்பிள் செக் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ நம்ம கன்ஜெக்ஷன் பார்த்துக்கிருக்கோம். இந்த கன்ஜெக்ஷன் வந்து பார்த்தா ரெண்டு சென்டென்ஸை ஜாயின் பண்ணுற யூஸ் பண்ணுற ஒரு லிங்கிங் வேர்ட்ஸ் தான் என்ன கன்ஜெக்ஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அது கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன், சபார்டினேட் கன்ஜெக்ஷன் அண்ட் கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன். கோஆர்டினேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபார், அண்டு, நார், பட், ஆர், எட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா கோஆர்டினேட்டிவ் கன்ஜெக்ஷன். இதை வந்து ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஃபேன் பாய்ஸ் அந்த மாதிரி ஒரு வேர்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அதை ரீகால் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ எஃப்னா ஃபார், அண்டு, என்னன்னா நார், பீனா பட், ஆறு, எட்டு அண்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் சென்டரில் வர மாதிரி இருக்கும். இது எதுனா கோஆர்டினேட்டிங். ஓகேவா, இதை ஒரு சென்டென்ஸை பேஸ் பண்ணி இன்னொரு சென்டென்ஸ் ரியாக்ஷன் ஆகும். அந்த காஸ் எஃபெக்ட் சொல்லுவாங்க இதை. ஸோ அதுக்கு யூஸ் ஆகுது கோஆர்டினேட்டிங். நெக்ஸ்ட் வந்து சப்பார்டினேட்டிங். சப்பார்டினேட்டிங் அப்படின்னா இந்த கன்ஜெக்ஷன் என்ன பண்ணால் லிங்க் பண்ணும். ஓகேவா, அதாவது டிபெண்டன்ட் கிளாஸு அண்ட் இண்டிபெண்டன்ட் கிளாஸு. ஓகேவா, அந்த கிளாஸில் அதாவது ரெண்டு சென்டென்ஸ் மேக்ஸிமம் ரெண்டு சென்டென்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் சப்பார்டினேட்டிங் அண்ட் கோரிலேட்டிங். கோரிலேட்டிங் அப்படின்னா அது உங்களுக்கு ரெண்டையும் பேராக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா போத் அண்டு, எய்தர் ஆர், நெய்தர் ஆர், நாட் ஓன்லி பட் ஆல்சோ, அண்ட் வெதர் ஆர் ஆர். ஓகேவா, ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து அதாவது கரெக்ட் த சென்டென்ஸ் அது கொஸ்டின் கேட்டு என்ன பண்ணுவாங்க, இதில் மிஸ்டேக் பண்ணி இதில் உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் வந்து அதிகமாக கொஸ்டின் வர சான்ஸ் அதிகம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்ஜெக்ஷன் எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா ஒரு கம்பேரிஷன் பண்ணுறதுக்கு, நெக்ஸ்ட் வந்து இலுஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு, கன்க்ளூஷன். மெயின்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா காஸ் எஃபெக்ட். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்டு யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ ரெண்டு சென்டென்ஸு ஒரு சென்டென்ஸ்னால் இன்னொரு சென்டென்ஸ் வந்து எஃபெக்ட் ஆகுது அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுவீங்க, காஸ் அண்ட் எஃபெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பிகாஸ், நெக்ஸ்ட் சின்ஸ், ஃபார், ஸோ, consequently, therefore, thus, hence, owing to, okay, as a result of causes, as consequences of, lead to and contribute of. So இந்த மாதிரி காஸ் அண்ட் எஃபெக்ட் ஏரியா வந்து அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்கப்பா. கொஞ்சம் அது நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோமா கன்கோர்டு. கன்கோர்டு அப்படின்னா அந்த உங்களுக்கு புக்கில் வந்து கன்கோர்டு ஒரு வேர்டு இருக்கும். ஓகேவா, இதில் சிலபஸில் கன்கோர்டு அப்படின்னா சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் இந்த ரெண்டு தான் என்ன சொல்லுவோம்னா நம்ம கன்கோர்டு சொல்கிறோம். இது எதுக்கு நம்ம யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா ஒரு சப்ஜெக்டை பொறுத்து உங்களுக்கு என்ன ஆகும், வெர்போட ரியாக்ஷன் செயல்படும். இப்போ இப்போ நேரம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா முன்னாடி வந்து தனித்தனியாக பார்த்தோம். பார்ட் ஆஃப் ஸ்பீச்சை வந்து பார்த்தோமா என்னென்ன இருக்குது, நவுனா என்ன, ப்ரோனோனா என்ன, அட்வர்ப்னா என்ன, அட்ஜெக்டிவ்னா என்ன. ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் ப்ரிப்போசிஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்டுக்கும் வெர்புக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சப்ஜெக்ட்டுக்கும் இந்த வெர்புக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன வரும், சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட். அதான் கன்கோர்டுன்னு சொல்லுவாங்க, கன்கோர்டு. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து சப்ஜெக்ட் அண்ட் வெர்ப் இந்த அக்ரிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் வந்து சிங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வெர்ப் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்குலர் தான் இருக்கும்.
ஓகேங்களா. இதே வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் வந்து ப்ளூரில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேர்ப் எப்படி ப்ளூரில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி படிக்கிறது தான் அந்த கன்கோர்ட் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஐஎம் இருக்கு, ஓகேவா. இந்த இடத்துல ஐஎம்னா ஐஎம் தான் வரணும். இது ஐ பக்கத்தில் என்ன வரும்னா ஐஎம். அதே வந்து யூ பக்கத்தில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா யூஆர். ஓகே, இதே வந்து பாஸ்ட் டென்ஸ்னா வாஸ், பாஸ்ட் இங்கே பாஸ்ட்னா வேர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இட் இஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சப்ஜெக்ட், இதெல்லாம் சப்ஜெக்டோட வெர்ப்ஸ். ஸோ இதோட அக்ரிமெண்ட் தான் நம்ம என்ன பண்ணுறோம், கன்கோர்ட்னு சொல்லி ஒரு டாப்பிக்கில் படிக்கிறோம். ஸோ ஐ எம் வாஸ், ஓகே, நெக்ஸ்ட்டு யூ ஆர், நெக்ஸ்ட்டு இட் இஸ், இட் வாஸ், இதே மாதிரி வி ஆர். ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இதுக்கு இந்த பர்பஸ் கட்டி தான் நம்ம என்னென்ன படிக்கிறோம் அப்படின்னா நவுனா என்னென்ன ஃபுல்லாக டீச்சராக படிக்கணும், ஓகேங்களா. ஏன்னா கலெக்டிவ் நவுன் வந்து அதிகமாக கொடுத்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோனவுன். ஸோ ப்ரோனவுனுக்கு என்னென்ன வெர்ப்ஸ்லாம் வரும். ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்காண்டி தான் நம்ம மெயினாக வந்து இந்த ப்ரோனவுனா என்ன, நவுனோட என்ன டைப்லாம் இருக்குது, அதை கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கிறோம். ஓகே, ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் படிக்கிறதா என்ன பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட். இதில் தான் உங்களுக்கு என்ன கான்செப்ட் வரும்னா ப்ளூரல், சிங்குலர். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாமே இதில் தான் வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்பரை பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் 1 டாக் இருக்குது, இந்த இடத்துல 2 டாக் இருக்குது. ஒரு டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டாக் இஸ் சிட்டிங் ஆன் த கிராசஸ். இந்த இடத்துல இஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல 1 டாக் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 டாக்ஸ் இருக்குது. அதனால் 2 டாக்ஸ் வரும்போது என்ன உங்களுக்கு ப்ளூரல் ஃபார்மான ஏஆர் வரும். ஸோ சப்ஜெக்டும் ப்ளூரல், அதே மாதிரி இது உங்களுக்கு வெர்ப் என்னது ப்ளூரல் தான் வரும், சிட்டிங் ஆன் த கிராசஸ். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் ரொம்ப முக்கியம். இதை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 11 ரூல் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாம் படிச்சிங்க அப்படின்னா இதுக்கு ஆன்சர் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் வெர்ப் இதுக்குள்ள ரிலேஷன்ஷிப் தான் நம்ம பார்த்தோம். ஒரு சப்ஜெக்ட் வெர்ப் இதோட ரிலேஷன் தான் நம்ம அக்ரிமெண்ட் தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது. நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் இந்த ரெண்டையுமே வந்து சேஞ்ச் பண்ணால் என்ன நடக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் படிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2 சினாரியோ எடுத்துக்கலாம். இது ஒரு சினாரியோ, நெக்ஸ்ட் வந்து இது ஒரு சினாரியோ. இது என்ன பண்ணுது, எலிஃபென்ட் வந்து ரேட்டை வந்து இழுக்குது. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் என்ன பண்ணுது, எலிஃபென்ட் இழுக்க ட்ரை பண்ணுது. ஓகே, ஸோ இதே மாதிரி தான் ஒரு ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் 2 வாய்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த ஆக்டிவ் வாய்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். இதே வந்து பேசிவ் வாய்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் என்ன வரும், இங்கிட்ட வந்துடும். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் இங்கிட்ட வந்துடும். ஓகே, இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா உங்களுக்கு என்ன வரும்னா பி ஃபார்ம் வெர்ப் வரும். அதான் ரொம்ப முக்கியம். ஸோ பி ஃபார்ம் வெர்ப் வந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம், பேசிவ் வாய்ஸ்னு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பை ஒய், ஓகேவா, மேபி வரலாம் வராமல் இருக்கலாம். பட் உங்களுக்கு பி ஃபார்ம் வெர்ப் கம்பல்சரியாக வந்தாகணும். ஓகே, ஸோ பி ஃபார்ம் வெர்ப் வந்து தான் உங்களுக்கு ஆன்சர். பி ஃபார்ம் வெர்ப்னா சொல்லும்போது என்ன மீனிங் வரும்னா அதாவது பி ஃபார்மில் ஒரு வெர்ப் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா மேபி இஸ் இருக்கலாம், ஆர் இருக்கலாம், வாஸ் இருக்கலாம், வேர் இருக்கலாம். ஓகேங்களா, இந்த ஃபார்முக்கு அடுத்து வர கண்டிப்பாக என்ன இருக்கணும், V3ல ஒரு ஃபார்ம் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக என்னது பேசிவ் வாய்ஸ், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ ஏன்னா இதில் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ரைட் ஏ லெட்டர், நான் ஒரு ஒரு லெட்டரை எழுதினேன், அது ஒரு மீனிங்கு. த லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ. ஓகே, இந்த லெட்டர் வந்து என்னால் எழுதப்பட்டது அந்த மாதிரி. ஆனால் ரெண்டுமே ஒரே மீனிங் தான். நம்ம சொல்கிறத சப்ஜெக்ட் மூலம் சொல்கிறோம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் மூலம் சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ அதுதான் அந்த டிஃப்ரென்ஸு. மற்றபடி அது சேம் மீனிங் தான். மீனிங் வந்து மாற போகிறதில்ல, நம்ம சொல்கிற விதம் தான் மாறுது. ஸோ அதை பற்றி நம்ம படிக்கிறது தான் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ். ரொம்ப முக்கியமான கான்செப்ட். கம்பல்சரியாக 2 or 3 கொஸ்டின் கம்பல்சரியாக இருக்குது எல்லா எக்ஸாமினேஷனும். ஸோ அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுட்டு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் அட்ரஸ் பண்ணலாம் அந்த கொஸ்டினை. ஓகே, நான் ஏற்கனவே டென்சஸ் சொல்லியிருக்கேன். மொத்தம் 12 டைப் ஆஃப் டென்சஸ் இருக்குது. அந்த 12 டைப் ஆஃப் டென்சஸ்க்குமே என்ன ஆகும், உங்களுக்கு ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இஸ் ரிட்டன் இருக்குது. இப்போ இஸ் வந்து பி ஃபார்ம் இருக்குது, ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா V3 ஃபார்ம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் இஸ் பீங் ரிட்டன், இஸ் கம்பல்சரியாக இருக்கணும். வாஸுக்கு அடுத்து ஒரு வேர்ப் இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு பி ஃபார்ம் வெர்ப் ஏதாவது வாஸ், ஹேஸ், ஹேடு, வில் பி, இஸ் கோயிங் டு பி. ஓகேவா, ஸோ ஹேஸ் டு பி. நெக்ஸ்ட் வந்து ஷுட் பி, மஸ்ட் ஹேவ் பீன். ஓகே, ஸோ இந்த பி ஃபார்ம் வெர்ப் இருந்தாவே உங்களுக்கு என்ன தான் வரும், பேசிவ் வாய்ஸ் தான் வரும். ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடலாம். அதே மாதிரி மாற்றவும் தெரியணும். ஓகேங்களா, ஸோ
ஸோ இதில் வந்து அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஒரு சென்டென்ஸில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன இருக்குன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சென்டென்ஸை 2 சென்டென்ஸையும் கனெக்ஷன் பண்ணுறதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கான்செப்ட் பயன்படுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டோம். அந்த சென்டென்ஸு என்னென்ன, அதாவது டைப் ஆஃப் சென்டென்ஸ் சொல்லுவாங்க, என்னென்ன மாடலாக இருக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4 டைப்பில் இருக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேட்டிவ் அல்லது அசர்ட்டிவ் சொல்லுவாங்க. டிக்ளரேட்டிவ் அல்லது அசர்ட்டிவ். ஓகே, டிக்ளரேட்டிவ் அல்லது அசர்ட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு நார்மலாக ஒரு ஃபேக்ட் இல்லை ஒரு ஒப்பீனியன் பற்றி பேசுகிறது தான் அந்த சென்டென்ஸ். அசர்ட்டிவ் சென்டென்ஸு ஓகேங்களா. ஸோ நார்மலாக பேசுறது ஐ எம் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. ஸோ அந்த மாதிரி பேசுறது நார்மலாக ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி சொல்கிறது என்னது டிக்ளரேட்டிவ். நெக்ஸ்ட் வந்து இம்பரேட்டிவ் அப்படின்னா ஒன்று அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், இல்லைனா ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கணும், இல்லை சஜஷன் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ளோஸ் த டோர். ஓகே, இந்த இடம் பண்ணிக்கலாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு இடம் பண்ணலாம் இம்பரேட்டிவ், அதாவது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் கண்டுபிடிச்சலாம். அதாவது தமிழில் சொல்லுவாங்கள்ல கட்டளை வாக்கியம், வினா வாக்கியம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுவாய் வாக்கியம். ஸோ அந்த மாதிரி பேசுகிறதா இந்த மாதிரி வாக்கியம் நம்ம சொல்கிறோம். ஓகே, இந்த மாதிரி 4 டைப்பு இங்கிலீஷில் இருக்குது. டிக்ளரேட்டிவ் அல்லது அசர்ட்டிவ் அப்படின்னா ஒரு நார்மலாக ஒரு சென்டென்ஸ் ஓகேவா, ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் இம்பரேட்டிவ் அப்படின்னா ஒரு ஆர்டர் கொடுக்குறது, ஒரு அட்வைஸ் கொடுக்குறது, ப்ளீஸ் ட்ரிங்க் த வாட்டர், அந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்குறது எல்லாமே இதில் வரும், இம்பரேட்டிவ்ல வரும். நெக்ஸ்ட் வந்து இன்டராக்டிவ் அப்படின்னா ஒரு கொஷின் கேட்குறது. ஓகே, வாஸ் வேறு. ஸோ இந்த மாதிரி இருந்தாலே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் இன்டராக்டிவ் அப்படின்னா. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளமேட்டரி அப்படின்னா ஒரு ஆச்சரியமாக சொல்கிறது. ஓகேவா, ஒரு ஆச்சரிய கொஷின். ஸோ அந்த மாதிரி வந்து எக்ஸ்பிளமேட்டரி ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. இதில் முக்கியம் என்ன அப்படின்னா இவங்க வந்து இந்த கொஸ்டினை கொடுத்துட்டு ஒன்று இது என்ன டைப்பான சென்டென்ஸ் சொல்லி உங்களை செக் பண்ணலாம், அல்லது இந்த சென்டென்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண வச்சுருவாங்க, அதாவது கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க. அதாவது டிக்ளரேஷனை வந்து இம்பரேட்டிவ் கன்வெர்ட் சொல்லுவாங்க, அடுத்து இம்பரேட்டிவ் வந்து இன்டராக்டிவ் கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க, இன்டராக்டிவ் என்ன கன்வெர்ட் பண்ணுவாங்கன்னா எக்ஸ்பிளமேட்டரியாக கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க. இதே அசர்ட்டிவ் இந்த மாதிரி மாறி என்ன சொல்லுவாங்கன்னா கன்வர்ஷன் கொஸ்டின் அதிகமாக கேட்குறாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் போட்டுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட் என்னவோ மாத்திரம் இம்பரேட்டிவாக மாத்திரம், நெக்ஸ்ட் வந்து இன்டராக்டிவ் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றணும், அது அசர்ட்டிவ் வந்து நெகட்டிவாக மாற்றுங்க. அதே எக்ஸ்பிளமேட்டரி சென்டென்ஸ் வந்து என்னவோ மாற்றணும் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றணும். ஸ்டேட்மெண்ட்னாலும் முன்னாடி சொல்ல ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசர்ஷன் இது டிக்ளரேஷன் எல்லாமே சேம் தான். ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றணும். நெக்ஸ்ட் இம்பரேட்டிவ் வந்து இன்க்யூஸ்டிக் இன்டராக்டிவ். நெக்ஸ்ட் வந்து இம்பரேட்டிவ் வந்து அப்ரிசியேஷன் இதாக மாற்றணும். அப்ரிசியேஷன் அப்படின்னா தேங்க்யூ. ஸோ இந்த இடத்துல அப்ரிசியேஷன் பார்த்தீங்களா. ஸோ அப்ரிசியேஷன் அப்படின்னா தேங்க்யூ சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்குறது. ஸோ அந்த மாதிரி விசஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டோன்னா அது அப்படியே அப்ரிஷியேட் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. அது அடிக்கடி லாஸ்ட் டைம் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இது டெஸ்ட்டுக்குள்ளே வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அகைன் ஃபைனலாக வந்து ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறேன். ஸோ சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம பார்த்தது சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு சென்டென்ஸ் அமைக்கணும்னா கம்பல்சரி இது இருந்தால் கொஞ்சம் பெட்டர். அது சப்ஜெக்ட் இருக்கணும், வெர்ப் இருக்கணும், நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் இருக்கணும். இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இது ரெண்டையும் நம்ம பார்த்தோம்னா என்னென்ன பேஸ் பண்ணி வரோம்னா நவுன் வரும், நெக்ஸ்ட் வந்து ப்ரோனவுன், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ். அடுத்து ஒரு பொசிஷனை பொறுத்து என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரிப்பொசிஷன், என்ன எந்த பொசிஷன் இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் என்ன இருக்குது அந்த மாதிரி பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம வெர்பில் வந்து பார்த்தீங்கன்னா வெர்ப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் வெர்ப்ஸ் பார்த்தோம். இந்த டைப்ஸ் ஆஃப் வெர்பில் ரொம்ப முக்கியமானது ஃபைனைட்டு, இன்ஃபைனைட்டு, நான் ஃபைனைட். ஓகே, நான் ஃபைனைட். இந்த இன்ஃபைனைட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக ரெண்டாக கிளாஸ் பண்ணும்போது மெயின் வெர்ப்ஸ்னு சொல்லுவோம், நெக்ஸ்ட் வந்து ஆக்சிலரி வெர்ப்ஸு, நெக்ஸ்ட் இன்ஃபைனைட் வெர்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெரண்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டிவ், ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணோம் ஒவ்வொரு இதாக நீங்கள் ஜெரண்டு, இன்ஃபினிட்டிவ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபிள், இந்த மாதிரி படித்தோம். மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ் வந்து படித்து பார்க்கணும். லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ இதே மாதிரி சென்டென்ஸை 2 சென்டென்ஸை ஜாயின் பண்ணுறது கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணோம்.
நெக்ஸ்ட்டு வந்து என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ்லாம் இருக்குது, ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து எங்கள் வி சைன் அகாடமி சார்பாக டெஸ்ட் 2 கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதை பேஸ் பண்ணிவிட்டு இந்த டே ஆஃப் த டுமாரோ வந்து ஒரு டிஸ்கஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் தயவுசெய்து பாருங்கள், எப்படி ஆன்சர் இருக்குது, எப்படி அப்ரோச் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங் எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் எங்கேயும் கீழே நீங்கள் ஏதாச்சும் கொஸ்டின் கேட்கலாம், நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.